வீடியோவில் நம்ம வேவ் 2ல் இருக்கோம். அது ரன்னிங் ஃப்ளாட்டாக இருக்குமோ அந்த கரெக்ஷன் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போது வேவ் 3 ராக்கெட்ன்றது தான் அந்த டாப்பிக்கு. இதில் இங்கே நம்பர்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன். இது ஏதோ நம்பர் பிளேட் இந்த கண்ட்ரி நம்பர் பிளேட் யோசிக்காதீங்க. இது ஜஸ்ட் ஒரு பிக் பிக்சர் தர்றதுக்காக, அதே மாதிரி நம்மளோட என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் கிராஃப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுக்காக இங்கே எழுதி வச்சுருக்கேன். என்னென்னா பிக் பிக்சர் வந்து நம்ம 2020 ஆரம்பித்த ஒரு பெரிய வேவில் நம்ம 4th வேவ் இருக்கும். அந்த 4th வேவ் வந்து எங்கே ஆரம்பிச்சதுன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிது. அந்த 4th வேவ்ன்றது ஒரு கரெக்ஷன் வேவ் இல்லையா? ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு. அதில் நம்ம எதில் இருக்கோம்னா அதுக்குள்ளே இருக்கிற சப்வேவில் எதில் இருக்கோம்னா பி வேவில் இருக்கும். அந்த பி வேவ்னா எதுனா, ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சது ஏ, இது பி, இந்த பிளாக்ல எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ அது ஏ டு பியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பி வேவ்க்குள்ளே ஒரு ஏபிசி இருக்கும். அந்த ஏபிசியில் நம்ம சியில் இருக்கோம், பி டு சியில் இருக்கும். இந்த பிங்க் கலர் சர்க்கிளில் இருக்கிறதுல இருக்கும் நம்ம பி டு சி. ஸோ அந்த பி டு சி வந்து ஒரு இம்பல்ஸ் வேவ் 1 2 3 4 5. அந்த இம்பல்ஸ் வேவில் நம்ம தேர்ட் வேவில் இருக்கோம்னு எழுதியிருக்கேன். அதாவது தேர்ட் வேவில் இருக்கும். ஸோ அதுக்கு ஃபர்தராக இன்னும் மைன்யூட்டாக போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தர் லோவர் டைம் ஃப்ரேமில். ஸோ இன் ஜென்ரல் அது இம்பல்ஸ் வேவில் இருக்கும், அது தேர்ட் வேவில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் அண்ட் 5 ரெஸ்பெக்டிவ்லி மைன்யூட் லெவல்ஸில் எக்ஸ்பிளைன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தோன்னா ஸோ நான் சொன்ன மாதிரி தேர்ட் வேவில் இருக்கும். அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, 3135. இன் ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 3135. ஓகேங்களா? ஸோ இப்போ 3 மீன் பண்ணது இந்த 1 2 இந்த 3 தான். இந்த பர்பிளில் தேர்ட் லெவலில் இருக்கும் நம்ம. ஓகேங்களா? அந்த தேர்ட் லெவல் எவ்வளோ தூரம் போகும்னா, இது வந்து ஃபிபோ லெவல்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தா 1க்கும் 2க்கும் ஃபிபோ வச்சு பார்த்தா தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் 3.618 லெவலுக்கு போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த தேர்ட் லெவல் அதுதான் பர்பிள் எழுதியிருக்கேன். அந்த பர்பிளுக்கு போகிறதுக்கு 2 to 3 பர்பிள் போகிறதுக்கு உள்ள ஒரு 5 வேவ்ஸ் இருக்கும். அதுதான் 1 to பிளாக்ல எழுதியிருக்கேன். 1 2 3 4 5 இருக்கு. சாரி, அது வந்து இந்த ப்ளூவில் எழுதியிருக்கேன். 1 2 3 4 and 5 இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்பிள் 2 to 3 போகிறதுக்குள்ளே ஒரு 5 வேவ்ஸ் இருக்கணும். அந்த 5 வேவ்ஸ் வந்து இந்த ப்ளூவாக இருக்குது. ஸோ இந்த ப்ளூ 0 to 1, இந்த ப்ளூ 1 போட்டிருக்கா, 1 2 3 4 and 5. இது இனிமேல் தான் எவால்வ் ஆகிட்டுருக்கு. அதில் நம்ம 1ல் தான் இருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த நம்பர் பிளேட் மேலே போட்டேன் இல்லையா, மேபி அதை நான் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணி வச்சேன்னா மேபி கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கொஞ்சம் இருங்க, எங்கன்னு பார்த்து ஓகே ஸ்லோவாக மூவ் பண்ணி உள்ளே கொண்டு வரேன். முடியுதான்னு பார்ப்போம், அதில் தெரியுதான்னு பார்ப்போம். இன்னும் தெரியல. ஸோ எங்கே இருக்கீங்க? ஓ, இன்னும் மேலே இருக்கீங்களா? ஓகே. ஸோ எக்ஸாக்டாக இங்கே வைக்கிறேன், பார்ப்போம் அது வருதான்னு பார்ப்போம். இல்லைனா நம்ம மெமரைஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ ஓரளவுக்கு தெரியுது. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்? நான் சொன்ன மாதிரி இந்த பர்பிளில் 3ல் இருக்கும். ஓகேங்களா? இந்த பர்பிள் 3ல் இருக்கும். அடுத்த டிஜிட் 1 ஆனது இந்த ப்ளூவில் நம்ம 1ல் இருக்கோம். 0 to 1ல் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு 3ல் இருக்கும். அந்த 3 தான் நான் இப்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த 3யை பாருங்கள். அந்த 3யை தான் நான் பிளாக்ல எழுதியிருக்கேன். 1 2 and 3ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அந்த 3க்குள்ளே 5 வேவ்ஸ் இருக்கணும். அந்த 5 வேவ்ஸ் நம்ம இதுக்கும் உள்ள டீப்பாக எழுதலை நான், பட் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் 5ன்னு. ஸோ 1 2 இன்றைக்கி காலையில் ஸ்டார்ட் ஆனது தான் தேர்ட். அதுக்கு இன்றைக்கி எண்டிங் பாயிண்ட் தான் 4. இப்போ அது முடிகிறது 5ல் வந்து மண்டே முடியணும். அந்த 5th வேவ் தான் அதோட டார்கெட்ஸ் தான் நான் வந்து இப்போ 24,430 நினச்சிட்ருக்கேன். அது பேஸ்ட் ஆன் ஃபஸ்ட் வேவோட லென்த்தை பேஸ் பண்ணி இருக்கலாம். அது ஒரு லிமிட் இருக்கலாம். அண்ட் நம்ம வந்து நமக்கு ஃபிபோ லெவல்ஸும் இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக 24,404 இருக்குது. 400 வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. அந்த லெவல் வந்து இந்த 1 and 2 வச்சு நான் கால்குலேட் பண்ணதில் 24,400 கிட்ட வருது. ஸோ அதனால் பாசிபிலிட்டி இருக்குது மண்டே வந்து 24,400 to 24,450 வச்சுக்கலாம். 24,450 ரவுண்டாக 400 to 450க்குள்ளே அது 5th வேவ் முடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ஸ்மால் வேவ்ஸ் வித்தின் பிளாக் 2 to 3க்குள்ளே இருக்கிற 5 வேவ்ஸ்
1 2 3 4 இந்த 5 waves முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் மண்டே வந்து நமக்கு ஒரு 24,400லேருந்து 450 வரலாம். அதுக்கப்புறம் கரெக்ஷன் எங்கே வரும்னா பிளாக் 4 வரலாம். அதுக்கப்புறம் தான் பிளாக் 5 வந்து திருப்பி இந்த லெவலை தாண்டி போகணும் இல்லையா. இப்போதைக்கு நம்ம வந்து வெறும் இதுக்குள்ளே இருக்கிற 1 2 3 5ல் இருக்கோம். 2 to 3ல் இருக்கிற 1 2 3 4 5ல் இருக்கோம். நான் வேணால் திருப்பி அதை கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். உங்களால் இமேஜின் பண்ண முடியலனா அதுக்கு வந்து நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த லெவல்ஸை. ஸோ 24,400 to 24,450 டார்கெட் மேபி அதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இப்போதைக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து எங்கே இருக்கோம் 1 2 3 4 5 இந்த இடத்துக்கு வரும். இதை நான் வேணால் ஒரு ரெட் கலரில் மார்க் பண்ணி, இது கொஞ்சம் ரொம்ப ரெட்டில் ரொம்ப ஹைலைட் ஆகலையா, சரி நான் ஸோ வேறு என்ன க்ரீன் போடலாமா, அது ரொம்ப சுமாராக தான், சரி ரெட்டே இருக்கட்டும். ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இங்கே இருக்கோம், இதுதான் இம்பார்ட்டண்ட்டில் இது 1 2 3 4 இந்த ரெட் 5ல் தான் நம்ம ட்ராவல் ஆகிட்ருக்கோம் 4 to 5. ஸோ விச் இஸ் 430 440 இல்லை 450 மேக்ஸிமம். நான் இந்த லெவல் தான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்தர் கரெக்ஷன் டு பிளாக் 4 வரணும் இல்லையா. அது இட் நீட் நாட் கம் டு 250. அது நம்ம டெவலப் ஆகும்போது பார்க்கலாம், ஏபிசி எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதுதான் ப்ரெடிக்ஷன்ஸ். ஃபர்தராக எப்படி அப்டேட் ஆகுதுன்னு நம்ம பார்த்து அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.